வணக்கம் நம்ம நமஸ்கார், வெல்கம் டு எடி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எடி டாக்ஸில் ஒரு நேயர், அதாவது நம்ம முந்தின ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம அதில் ஒரு நேயர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். நம்மளுடைய சிவவாக்கி ஐயனுடைய ஒரு பாடலில் இருக்கக்கூடிய ஒரு 2 வரி, நட்டகல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரி போட்டிருந்தார். சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோங்கிறது அந்த இது சரிங்களா. சாமி அப்படிங்கிறது உள்ளே இருக்கும் பொழுது வெளியே போய் வெறும் நட்டகல்ல சுற்றி முணுன்னு பேசிட்டு அதை சுற்றிட்டு இருக்கும்போது அந்த கல் பேசுமா, சாமி உனக்குள்ளே தான் இருக்குது, எங்கே போய் கல்லை சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்குற ஒரு கேள்வியும், அதற்கு ஓமை என்ன ஐயன் காட்டியிருப்பார் அப்படின்னு சொன்னால், ஒரு சமையல் செய்கிறீங்க, குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது, கரண்டியை வச்சு கலக்கிறோம் பாருங்க. இந்த கரண்டி குழம்புக்குள்ளே போய் கலக்குது தான், ஆனால் அந்த கரண்டிக்கு ருசி தெரியுமா, அந்த குழம்போட ருசி தெரியுமா? தெரியாது. அதுபோல் கல்லுக்கு ஒன்றும் தெரியாதையா, உனக்குள்ளதான் எல்லாமே இருக்குது, ஸோ அதை பாரு. அதுதான் அந்த பாடலினுடைய வரி. நம்ம அந்த காலத்துலேயே புரட்சிகரமாக இந்த மாதிரி பாடல் எழுதுனால சிவவாக்கியன் பயங்கரமான ஒரு ஆள். சரி, இது உண்மை, 100% உண்மை. அப்போ அந்த நேர் அதை சொன்னதும் உண்மை தான். ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்குமே இதை அனுபவபூர்வமாக உணர்ந்துட முடியுமான்னா இல்லை. அங்கே தான் பிரச்சனை வர்றது சரிங்களா. இப்போ சொல்லக்கூடிய செய்தினால தவறே கிடையாது, சொல்லக்கூடிய செய்தி உண்மை, சொன்னவர் பெரிய ஆள், எல்லாம் உணர்ந்தால். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம கையை வைக்கவே முடியாது. ஆனால் ஒருத்தங்க ஏதாவது, ஏன்னா இப்போ நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே இதுக்கு இது இல்லை, இதுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேலையாகவே போச்சு. இது நம்மளுடைய ஒரு ஆணவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்மளுடைய ஆணவம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க மாட்டோம். இந்த வேலையெல்லாம் நானும் ஒரு காலத்தில் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறச்சி அது பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, அவங்களுடைய வழியில் இருந்து ஒரு அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம போய் நாமளே 4 பேர்த்திட்ட கேட்க பார்க்க படிக்கன்னு சொல்லி நம்மளுடைய அனுபவத்தை நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்கோம். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி. அதை ஒருத்தருக்கு சொல்கிறோமா, சரி சொல்லுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வலுக்கட்டாயப்படுத்துறதுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அந்த நண்பர் கமெண்ட் போட்டதுங்கிறதுக்காக நான் இப்போ பேச வரல. இது போல் நிகழ்வு சராசரியாக எல்லாருமே அது நம்ம பண்ணுறோங்கிறதே தெரியாமல் நம்ம ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நான் முன்னே ஒரு சூஃபி ஞானியினுடைய ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு பையன் மேலே பார்த்து சத்தம் போட்டு சாமியை கூப்பிட்டுக்கிட்டு, இங்கே வா, ஏன் சாப்பிட்ணுமே, அது உனக்கு பசிக்குதா, அதான் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கு, சும்மா அப்படி ஜாலியாக பேசிட்டு, இந்த குழந்தைங்கள்லாம் தானாக பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. சாமி வானத்தை பார்த்து சாமி பேசிட்டு சூஃபினானே இப்படி ஏன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் என்னடா இப்படி சாமியை கும்பிட்டுருக்கான், இதனால் என்ன பயன் இருக்குது அப்படின்ட்டு போய் எல்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணுற, இப்படி பண்ணக்கூடாது, சாமி இப்படி தான் கும்பிடணும், அப்படி தான் கும்பிடணும், சாமின்னா இதுதான், சாமியினுடைய தத்துவம் இதுதான், எல்லாத்தையும் போதிக்கிறாரு. அவனும் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரிங்க சாமி, எனக்கு நீங்கள் நல்லது ஒரு வழி காமிச்சு கொடுத்தீங்க, நான் நீ முன்னேற்றத்தை பார்க்குறேன்னு போயிடுறாரு. சூஃபினானிக்கு ஒரே பெருமை அப்படி. அப்போ போகும்பொழுது திடீர்னு ஆசிரியர் கேட்குது, ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், என்ன இது, நான் உங்களுக்கு நல்லதாக தானே சொன்னேன், உங்களை வழி வர்றதுக்கு உண்டான நல்ல வழியை தானே சொன்னேன். அவன் பாட்டில் இருந்தான், அவன் எங்கூட ரொம்ப கனெக்டடாக இருந்தான், ரொம்ப நெருக்கமாக இருந்தானே, இப்போ நீ அதை கெடுத்து விட்டியே. நீ ஒரு வழி சொல்லித்தரேன்னு சொல்லி அவன் இயற்கையாக எங்கூட இருந்த ஒரு நிலையை அவனை நீ கெடுத்து விட்டியே. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, நான் ஏதோ ஒரு புது வித்தியாசமான ஒரு ஆள் என்னை அடையணுங்கிற ஒரு மனோநிலைக்கு அவன் போயிட்டான். இனி இதிலிருந்து அவன் மீண்டு அவனுடைய பழைய நிலைக்கு அவன் திரும்பி வரணும். அதுக்கு நீ அவன் எத்தனை பிறப்பு எடுப்பானோன்னு எனக்கு தெரியல, ஏன் இப்படி பண்ணியிருந்துருக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லிட்டு அது நின்றும். சூஃபி நானிக்கு ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது, அடாடாடாடா உண்மைதான் இல்லை, சாமின்னா என்ன, தன்னுடைய சுய வழியில் அப்படியே இருந்து எல்லாத்தையும் சாமியாக காட்டு, தன்னுடைய சுயநிலையில் இருந்தால் அப்படியே அந்த இறையை கும்பிட்றது தானே சாமி. அடாடா இப்படி பண்ணிட்டேனே, நமக்கு தெரிஞ்ச ஒரு வழி தான் உண்மை, அதுதான் சரின்னு சொல்லி அவனை போய் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி உடனே தேடி ஓடுறாரு. போய் எங்கே வருப்பா, நீ பழைய மாதிரி இருந்த மாதிரியே இரு, அதுவும் வழியும் சரிதான், இதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்னா. அவன் உடனே சொன்னானா, சாமி நான் பேசாமல் இருந்திருந்தேன்னா, நீ விட்டுருந்தேன்னா நான் பேசாமல் இருந்திருப்பேனா, ஆனால் நீ இப்படித்தான் பண்ணா அப்படித்தான் பண்ணுன்னு சொல்லிட்டேன். நீ இப்போ மண்டையில் அது ஏறி உட்காந்துக்குச்சு. நீங்கள் பழைய நிலைமைக்கு போன்னு சொன்னீங்கன்னா நீ எப்படி சாமி போக, என்னால் முடியாது. அதனால் நெட்டையோ குட்டையோ நல்லதோ கெட்டதோ நீ சொல்லி தந்ததே மண்டையில் உட்காந்துருச்சு, நான் அதை பயிற்சி பண்ணுறேன் சாமி, பரவாயில்ல நான் இப்படியே இருந்துக்கிறேன் சாமி அப்படின்ட்டு அவன் போயிடுறான். சூஃபினா அன்றைக்கி என்னடான்னு, சரி இனிமேல் இந்த ஒரு காரியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவருக்கு ஒரு தெளிவு வருங்க.
ஒருத்தனுக்கு வந்து ஒரு வழியை காமிச்சு கொடுத்தாலுமே அதில் ஒரு இக்கட்டில் அவரை சிக்க வச்சிட்டாரு இருந்தாலும் இவருக்கு ஒரு தெளிவு. இப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? சாமி எப்படி வேணாலும் நீங்கள் கும்பிட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் உருவம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி சாமி அதை பற்றி எந்த கவலையும் பட போகிறதில்ல. ஆத்மார்த்தமாக நீங்கள் இருந்தீங்கன்னா சரி, அவ்வளோதான். சாமி கேட்குறது வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல, உங்கள்கிட்ட 4 பூரா உட்காந்து கும்பிடுன்னு ஒன்றும் கேட்கல இல்லையா? எதுவுமே அது கேட்கல. நீ மனசார நல்லவனாக இருக்கிறியா, மனசார நீ நினைக்கிறியா, இவ்வளோ மட்டும்தான் சாமி கேட்குறது. இது எந்த மதத்தில் எடுத்தீங்கனாலும் அதே தான் இருக்கும். ஆத்மார்த்தமாக உன்னுடைய மனதார நீ செய்யக்கூடிய காரியம் என்ன? தியானத்தில் உட்கார்றோம் அப்படிங்கிறோம் இல்லையா? தியானத்தில் உட்கார்றோம் அப்படிங்கிறோம். தியானத்தில் உட்கார்ந்தா மட்டுமே தான் நம்மளுடைய மனசு அமைதியாக இருக்கா? இல்லையே, அங்கே உட்கார்ந்தாலும் அமைதியாக மாட்டேங்குதே. அப்போ அதுவும் பயன் இல்லாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்கு, சரிங்களா? சரி, சாமி கும்பிட்றதுக்கு விளக்கு பற்ற வைக்கிறோம், சாமி கும்பிட்றோம், அங்கேயாவது மனசு அமைதியாக இருக்கா? இல்லை, அங்கே போய் எனக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு தான் கேட்குறோம். சரி, பரவாயில்ல, அது இந்த உலக வாழ்வில் நம்ம அருளிலா இருக்குது அவ்வுலகம் இல்லை, பொருளிலா இருக்குது இவ்வுலகம் இல்லாங்கியாங்க. ஸோ பரவாயில்ல, காசை கொண்டா பணத்தை கொண்டான்னு கேட்குறோம். கேட்டும் போட்டு ஒரு 10 நொடியாவது அப்படியே பேசாமல் அமைதியாக நம்ம இருப்போமான்னு கேட்டால் மாட்டோம். ஏன்? கேட்டதை மட்டும் கொடு, எனக்கு இப்போ வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், ஓடுறோமா இல்லையா? இல்லை, நானே பண்ணியிருக்கேன். என்ன ஒன்று தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு இப்போ காலேஜுக்கு போகும்போது சாமி இப்போ டப்பலமோன்னு போய் திருநீர் மட்டும் வச்சுட்டு லேட்டாக போச்சு, நான் வரேன்ட்டு ஓடிடுவேன். சாமிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதுக்கு என்ன ஆக போகுது? நான் கும்பிட்டாலுன்னு கும்பிடாட்டி அது அதனுடைய நிலையில் அது பாட்டுக்கு பேசாமல் இருக்குது. நாம் தான் அதுக்கிட்ட போகிறதுக்கு உண்டான இதில் இருக்குது. நாம் தான் மெனக்கிடணும். திருநீர் வச்ச என்ன வைக்காட்டி என்ன, வெளித்தோற்றத்தினால ஏன் சாமி வந்துட போகுது? இல்லை. அப்போது நட்டகல்லு பேசுமோ நாதனுள்ள இருக்கையில் 100க்கு 100% ஒரு வார்த்தை. ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தி வராது. இப்போ இது சிவவாக்கியருக்கு தெரியாமையே சொல்லியிருப்பா. தெரியுங்க, அவர் பேசினது எதுக்கு, என்ன காலகட்டத்திற்காக, யாருக்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த சமயங்களினுடைய ஒரு தாக்கம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது இந்த சாதி வகையில் வேறுபாடு, அதற்கப்புறம் நம்ம ஊரில் என்ன பாகுபாடு பார்க்குறதுக்காக ஒரு பஞ்சம், சரிங்களா? இந்த மாதிரி பல பாகுபாடுகள் இருக்குது. மதத்தின் அடிப்படையில், சமயங்களினுடைய அடிப்படையில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதெல்லாம் செஞ்சேனா தான் சாமி அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ள மக்கள் ஊனி இருக்கும் பொழுது இங்கே பாரு, அது இல்லை, அதை உடைக்கணும். என்ன பண்ணுறது? அதுதான் சாமி அப்படின்னு சொல்லிட்டான் ஒருத்தன், நம்மளும் அதுதான் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ அதை உடைச்சே ஆகணும். அப்போ போடு, எல்லாம் தப்பு. அப்போது அந்த நிலை அப்படிங்கிற அந்த இடத்திற்கு அவர் சொன்னது சரி, சரிங்களா? உண்மை. எல்லாருனாலையும் அது செய்ய முடியுதா? ஏற்புடையதாக இருக்கா? இல்லை. ஏன்? நாம் இன்னும் அவர் சொன்ன இடத்திற்கு போய் நிற்கலேங்கிறது தான். அவர் சொல்லிட்டார், சாமி அதை வந்து இல்லைன்னு சொன்னார், ஆனால் எனக்கு இன்னும் ஏற்புடையதாக இல்லை. ஆனால் சாமி சொன்னது என் மண்டையில் வந்து ஏறிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒவ்வொரு இடத்துல கேள்வி கேட்குறேன். இது ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும்? எதுவுமே முட்டாள்தனம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுவும் முட்டாள்தனம். பின்னாடி வர்றவங்க தங்கச்சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் அதனுடைய ஆணி வேறு எதுவும் முட்டாள்தனம் கிடையாது. அப்போ நம்ம அப்படியே அலசி ஆராய்ஞ்சோம். இதுக்கு இதான் காரணமா, இதுக்கு இதான் காரணமா, ஏன் வீட்டுக்கு தொளிக்க சொன்னாங்க, வாசலில் தொளிக்க சொன்னாங்க, ஏன் சாணி ஓட சொன்னாங்க, ஏன் கோலம் போட சொன்னாங்க, ஏன் 4 மணிக்கு எந்திரிக்க சொன்னாங்க, ஏன் உடல் சுத்தி மன சுத்தி வேணும், ஏன் கோயிலுக்கு போக சொன்னாங்க, முதல்ல ஏன் கோயிலை கட்டுனாங்க, ஏன் சாமிக்கு இந்த ஒரு உரு கொடுத்தாங்க, ஏன் கோயில் சிற்பங்கள் இப்படி இருக்குது, ஏன் இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க, சாமி கல் தான்னு சொன்னால் எதுக்கு சாமிக்கு அலங்காரம், எதுக்கு சாமரமெல்லாம் சாமிக்கு வீசுகிறாங்க, எதுக்கு சாமி முன்னாடி கண்ணாடி காட்டுறாங்க, எதுக்கு சாமி முன்னாடி ஆயுதங்கள் எல்லாத்தையும் இப்படி காட்டுறாங்க? இன்றைக்கி அது யோசிச்சுருக்கீங்களா? பூவை வாங்கி கொண்டு போனோமா, கொண்டு போய் சாமி மேலே போட்டோம், ஆஹா நாம் கொடுத்த பூ சாமி கழுத்தில் கிடக்குது, அப்படியே அதில் ஒன்று பிச்சை கொடுங்க, எனக்கு புண்ணியம் கிடச்சிரும். எப்படிப்பா புண்ணியம் கிடைக்கும்? புரியுதுங்களா? அங்கே நடக்கக்கூடிய எதையுமே நம்ம கேள்வி கேட்குறதே இல்லை. அப்போது முன்னேற்றம்ங்கிறது எங்கே வரும்? அப்போ சிவவாக்கியன் சொன்னது சரி, அந்த இடத்திற்கு போகிறதுக்கு இதுதான் பாதை, இப்படி பயணிக்கணும். பயணிக்கும் பொழுது எல்லாத்தையும் கேள்வி கேட்குறதுங்கிறது வந்து ஒரு மாதிரி நியூசன்ஸ் மாதிரி பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிட்டு, பெரியவங்க இருக்காங்களா, மரியாதையாக கேட்கணும். எனக்கு தேவை, எனக்கு இருக்குது, நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்குறேன், அவர்களுக்கு பதில் தெரியலனாலும் பரவாயில்ல, சரிங்க, அவங்ககிட்ட என்ன அது கிடைக்குதோ, பணிவு மட்டும்தான் என்றைக்குமே நமக்கு அறிவை சேர்த்தி கொடுக்கும். ஒருத்தரை வந்து கீழே தள்ளுறது, மட்டம் தட்டுறதுனால நமக்கு ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. நம்ம அறிவில் உண்மையாலுமே முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். அறிவில் முதிர்ந்தவர்கள் செய்யக்கூடிய காரியம் பிறரை வளர்த்துவது மட்டுமே, பிறரை மட்டம் தட்டுவது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறோம்,
அவர் சொல்லக்கூடிய பதில் ஏற்புடையதா இல்லை, பரவாயில்ல திருவருள், அவ்வளோதான். நமக்கு என்னைக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு. அப்போது அவர் ஏற்புடையது இல்லாத ஒரு பதில் சொன்னார்ல, அதுவும் நமக்கு அறிவு. ஸோ மக்களிடம் மத்தியில் இப்படி ஒரு அறிவு இருக்குது, இப்படி ஒரு புரிதல் இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அது சாமி நமக்கு ஒரு வழியை காட்டி கொடுத்துருக்கு. அப்படி தான் நம்ம என்றைக்குமே ஏற்றுக்கணும். அப்போது ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதன்படி நாம் நிற்கிறோமான்னு பார்க்குறது தான் பிரச்சனை. பித்தனை சொல்கிறேன், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், போவேன் சாமிகிட்ட என்ன கும்பிட்டு, நான் எனக்கு ஒன்றும் கேட்குறக்கு அவங்க ஒன்றும் இல்லை, நான் என்ன கேட்குறது, இங்கே உலக வாழ்க்கை எவ்வளோ உண்டானதுன்னா சரி கொண்டா, யாருக்கு வேண்டான்னு சொல்ல, இங்கே சந்தோஷமாக இருக்கிற நல்ல ஒரு வாசியான ஒரு வீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. வாசினா குற்றம்னு அர்த்தம். வாசி இல்லாத நல்ல இந்த இடத்துல வாசிங்கிறது பொருள் இருக்குது. வாசியானா பெருசாக நல்லா வசதியாக, நல்லா வாசியான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வாசியாக ஒரு வீடு இருக்குது, சந்தோஷம் தானே. ஒரே வெக்கையாக இருக்குது, நம்ம பெரிய நல்ல ஒரு வீடு, நல்லா சுற்றி முற்றி மரம் செடி ஓடியோ நல்லா கொடுக்கணும், வேண்டான்னு சொல்லுவீங்களா நீங்கள்? யாரும் சொல்ல மாட்டான். மாதம் தவறாமல் நமக்கு நல்லது ஒரு தொகை வருதா, சந்தோஷம், வேணுங்கிறது நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்சி வாங்கி திங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாமே. யார் நீ வேண்டான்னு சொல்லுவோமா? ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானம் பேசினாலும் சரி, ஒருத்தரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். சந்தோஷம், கொண்டா, வாங்கிக்கிறேன், எனக்கு என்ன, நீ தானே தர்ற. நானும் கேட்ட ஒரு நாள், நீ எனக்கு தந்த சந்தோஷம், கொண்டா. ஆனால் கூட என்ன கேட்டுக்கணும், இது பேர் பற்றில்லாது நீங்கி நிற்பதற்குண்டான நல்ல அறிவும் அருள்நன் ஞானமும் தந்து அருள்க. உன்னைய மட்டுமே, இத்தனையும் எனக்கு இருக்கட்டும்ப்பா, சந்தோஷம்தான்ப்பா, இத்தனை கூட இருந்தாலும் உன் மீது ஒரு கணமும் என்னுடைய கவனம் சிதறாது நிற்க அடியாருக்கு அடியவராய் நல்ல வண்ணம் இருக்க நீ எனக்கு அருள் செய்து அருள்க. இதோட கேட்டுறணும், நிறுத்திடணும். இப்போ இதில் ரெண்டுமே கேட்கலாம், இதையும் கொண்டா அதையும் கொண்டான்னு கேட்கலாம். ஒரு சிலர் இல்லை மொதல் பகுதி வேண்டாம், இது இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், ரெண்டாவது பகுதி மட்டும் கேட்க சந்தோஷம், அவருக்கு அது சரி இவருக்கு இது சரி, இதில் யார் கேட்குறதுமே தப்பு கிடையாது. ஒரு சிலர் நானமாவது என்னையாது அதெல்லாம் இருக்கட்டும், உலக வாழ்க்கை அவருக்கு அது சரி, எதுவுமே தப்பு கிடையாது. இந்த உலகத்துக்கு நாம் இங்கே வந்தது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அனுபவிப்பதற்காக, அனுபவத்தை சேர்த்து கொள்வதற்காக. முதல்ல அதை அனுபவிங்க. இங்கே வந்ததுக்கு உண்டான நோக்கமே நிறைய பேருக்கு தெரியும். முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும். எனக்கு ஏன் இது நடக்குது, எதனால் நடக்குது, ஏன் இந்த அனுபவங்கள் எனக்கு, இதனால் நான் கற்றுக்கொள்வது என்ன. இதை துன்பமாகவே பார்த்து பழகிட்டோம். இது துன்பம் இல்லை, இந்த அனுபவம். இந்த பூமிக்கு நம்ம இங்கே வந்தது அனுபவத்திற்காக. இது போல் முன்ன பல அனுபவம், இப்போ ஒரு அனுபவம், இதுக்கு பின்னணி எத்தனை வரப்போகுதோ தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வழி பார்க்குறோம், அவ்வளோதான். அந்த வராமல் இருக்கிறதுக்கு வழி பார்க்குறதுக்கு பல வழி. இந்த பல வழிகள்லையுமே காலை வச்சுட்டு கடைசியில் குழப்பத்திலேயே இருந்துட்டு சாகர நேரத்தில் சேர்த்து போகிற ஒரு பயணம் இல்லாமல் சேர்த்து போகிற, இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ நாள். நீங்கள் எந்த கோயில் வேணாலும் போடுங்க, எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றுங்க, மனம் ஒருநிலைப்பட்ட இடத்துல நிற்பதற்கு ஏதொரு வழி உமக்கு சார்ந்ததோ அந்த வழியை பின்பற்றினீங்கன்னா போதும். நீங்கள் அதற்காக பிற சமயத்தையோ பிற சார்வையோ நீங்கள் புறந்தள்ளணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்கிட்ட எதை சொன்னீங்கனாலும் சரி, சந்தோஷம், கொண்டா, நானாக தேடி படிக்க முடியல, நீயா கொண்டது எனக்கு கொடுக்குற சாமி, எனக்கு உன் வழியில் எனக்கு ஒரு அருள் செய்து, கொண்டா கேட்டுக்கிறேன், பேசாமல் இருந்துக்குவேன். இது எவ்வளோ அறிவு உங்களுக்கு வளர்த்து கொடுக்கும் தெரியுங்களா? அந்த ஈகோ உடச்சிடும். நம்ம தர்க்கம் பண்ணுறதுக்கு நான் நான் எவ்வளோ பெரிய ஆள், இப்படி போவோம். அப்படி போகக்கூடாது. அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காகவே இப்படி ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். அப்படிங்களா? சரி. ஒருத்தன் சொல்லுவான், சமஸ்கிருதம் தான் பெரியாள், தமிழெல்லாம் ஒன்றுத்துக்காகாது. ஓ சரி. ஏன்? முன்ன நான் என்ன இருந்தேன்னு எனக்கு தெரியாது, பின்ன நான் என்ன இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ இருக்கிற ஒரு இதில் நான் தமிழ் குடும்பத்தில் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நூல் மீது எனக்கு பற்று இருக்கலாம். இதே வண்ணம் அவருக்கும் அவரோட இதில் பற்று இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் சிறந்தது. ஓ சந்தோஷம், மகிழ்ச்சி. தமிழில் என்ன இருக்குது, உடனே நான் எவ்வளோ பெரிய ஆள் தருவேன், நீ ஒன்று அவசியம் இல்லை. உங்களுடைய நிம்மதி தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் தமிழை கட்டி காப்பாற்றுங்கிறது எங்கே நடக்கும் தெரியுங்களா? முதல்ல நம்ம அதில் இருக்கிறத ஒழுக்கமாக படித்து நம்ம அதன் வழி நிற்கும் பொழுது தான் நாம் அதன் வழி நிற்கும் பொழுது நம்மளுடைய நிலை உயரும். அந்த நிலை உயர்ந்த இடத்துலேருந்து நாம் நல்லதை எடுத்து சொல்லிகிட்டே வரணும். பிறரை இப்போ வரைக்கும் மட்டம் தட்டல, நாம் உயர்ந்ததை பிறருக்கு சொல்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வரப்போகிறான். உங்களுடைய நிம்மதியும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் உயர்வேன்னு நினைத்தா அந்த உங்களுடைய மொழியும் காப்பாற்றிட்டீங்க, அதனுடைய சமயத்தையும் காப்பாற்றிட்டீங்க. இவ்வளோதாங்க. ஒரு மொழி வளர, ஒரு கலாச்சாரம் வளர, ஒரு மதம் வளர, எதாக இருந்தாலும் பிறரை தாழ்த்த வேண்டும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய வழியின்படி சரியாக நின்றேன் என்றால் என் வழி வரக்கூடிய எல்லாம் தானாக உயர்ந்துடும். இவ்வளோதான்.
ஸோ என்னுடைய அமைதியும் காப்பாற்றிட்டேன், எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன். நான் யாரைக்கும் யார் மனசையும் புண்படுத்தலை. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னது. இதுபோல் சராசரியாக நம்மளுடைய வாழ்வில் எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு அதை சொன்னேன், முயற்சி பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கேள்வி, அதற்கு உண்டான பதிலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணி நன்றி.